தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் தவேகாவில் பரப்புரை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். அவர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். தவேகாவுடைய பரப்புரை செயலாளரா நியமிக்கப்பட்ட பிறகு மிகவும் பரபரப்பா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. ஆனா இன்னைக்கு உங்களை ஈரோடு நிகழ்ச்சியில பார்க்க முடியலையே சார். ஏன் நீங்க போகலையா? இல்ல நேத்தைக்கு அந்த தாவேக்கா தலைமை அலுவலகம் இருக்கிற பனையூர்ல நேத்தைக்கு பொதுக்கூட்டம். சரிங்க சார். அந்த பொதுக்கூட்டத்துல மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் கொடியேற்றி சிலைக்கு மாலை அணிவித்து சரிங்க. தாவேக்கா கொடி கம்பத்தில் கொடியேற்றி வைத்துவிட்டு ம். அந்த கூட்டத்தில் பேசிவிட்டு என்னால ஈரோடு போக முடியவில்லை. ஓ. ஆமா, அதுதான் வேற ஒண்ணும் இல்லை. நான் அத கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் தம்பி ராஜமோகன் இடத்துல தகவல் சொல்லிட்டேன். அதனால ஒண்ணு இல்லைன்னான்னு அவர் சொன்னாரு. அவரு நேற்றைக்கு மக்கள் மன்றத்துல பேசிட்டு தான் அவரு ஈரோட்டுக்கு போயிருக்காரு. சரி. எனக்கு போறதுக்கு வாய்ப்பான ட்ரெயினும் கிடைக்கல. அதனால நான் போகல. ஆனா சமூக வலைத்தளங்கள்லயும் மத்தபடி சோசியல் மீடியாவிலும் பரவக்கூடியது சார் வந்து அங்க போகாம விட்டது ஒரு பெரிய விஷயமா பேசப்படுதே. பேசப்படலையா? பேசப்படுது. நீங்க உங்களை எல்லாம் எதிர்பார்த்தாங்க. நீங்க தாவேகாவுல இணைந்ததுக்கு பிறகு நீங்க உங்க தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய ஒரு முதல் கூட்டமா இருந்துச்சு ஈரோட்ல. அந்த கூட்டத்துல நீங்க கலந்துக்கலாது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்க மாதிரி தெரியுதே சார். சலசலப்பு ஏற்பட்டிருக்கலாம். அதுல வேற நோக்கம் ஒண்ணு இல்ல. நான் இன்னொன்னு, அது தலைவர் மட்டும்தானே பேசுவாரு. நம்ம ஏன் இவ்வளவு தூரம் போகணும்னு வேற நினைச்சேன். ஆனா இன்னைக்கு எல்லாரும் பேசுனாங்க. போகாதது நானும் கழகத்தின் பொருளாளர் தான் போகலன்னு நினைக்கிறேன். அந்த கூட்டத்துல இருந்தவங்க அத்தனை பேருடைய கண்ணும், தமிழ்நாட்டுடைய கண்ணும், நாஞ்சில் சம்பத் இப்ப வருவாரா, அடுத்து பேசுவாரா அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இருந்துச்சு. இருக்கும். ஆனா ஒரு பெரிய வருத்தம் ஏற்பட்டது எங்களுக்கு எல்லாம். இல்ல அந்த எதிர்பார்க்கிற இடத்துல நாஞ்சில் சம்பத் இருக்கேன். இதுதான் உண்மையான நிலவரம். வேற ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். வேற ஒன்றும் புறக்கணிப்பு அந்த மாதிரி எதுவுமே இல்லையே சார்? ஐயா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஓகே. ஏன்னா சமூக வலைத்தளங்கள்ல இன்னைக்கு பரவக்கூடிய செய்திகள் அப்படிதான் இருக்கு. ஏன்னா எல்லாம் எதிர்பார்த்துட்டு நீங்க வரணும்னு பரப்புவாங்க, திட்டமிட்டு கூட செய்வாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் ரொம்ப தெளிவாகவும் திடமாகவும் தாவேக்காவை அதிகாரத்திற்கு கொண்டு வருவதற்கு என்னுடைய எல்லா விதமான சக்திகளையும் திரட்டி தாவேக்காவுக்கு நான் அர்ப்பணிப்பேன். ஓகே சார். நீங்க விஜய் பேச்செல்லாம் கேட்டீங்களா சார்? எப்படி இருக்கு? கேட்டேன். நான் வந்து கொண்டிருக்கும் பொழுதே கேட்டேன். புதிய தலைமுறை தொலைக்காட்சியை நான் செவியும் கொடுத்தேன். நீங்க தாவேக்காவில சேர்ந்த பிறகு, அதே மாதிரி செங்கோட்டையன் சேர்ந்த பிறகு முதல் முறையாக அவர் நடத்திய கூட்டம் இது. ஒரு மாற்று கட்சியிலிருந்து போய் அந்த தாவேக்காவுடைய மாநாட்டை திரு செங்கோட்டையன் அவர்கள் சிறப்பா நடத்தினதா விஜய் கூட சொல்லியிருந்தாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க சார் ஈரோடு மாநாட்டை? இல்ல, செங்கோட்டையன் அவர்களுடைய விரைவில் கண்ட அனுபவம் அந்த மாநாட்டில், அந்த கூட்டத்தில் வெளிப்பட்டது. இரவை பகலாக்கி, பகலை இரவாக்கி அவர் பாடுபட்டிருக்கிறார். காவல்துறை 82 நிபந்தனைகளை விதித்திருக்கிறது. அந்த 82 நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொண்டு கடுகளவு அசம்பாவிதம் கூட நடக்காமல் திட்டமிட்டு பொங்குச்சீமையில் இருக்கிற மக்களை எல்லாம் ஒரு இடத்தில் திரட்டி, இனி ஒரு கூட்டத்தை இதுபோல் இனிமேல் யாராவது நடத்த முடியுமா என்று கேட்டால் செங்கோட்டையனால் தான் அதுவும் முடியும் என்கிற அளவிற்கு செங்கோட்டையன் அவர்கள் முத்திரை பதித்திருக்கிறார். 1972 இருந்து இதுவரையிலும் களத்தில் நின்றவர், தமிழ்நாட்டு மக்களின் கவனத்தை கவர்ந்தவர், ஆகச்சிறந்த ஆளுமைகள் மக்கள் திலகம் எம்ஜிஆரின் நிழலில் வளர்ந்தவர், புரட்சி தலைமை அம்மா அவர்களின் ஆணையை நிறைவேற்றியவர், இன்றைக்கு காலத்தால் இளைய காவியம் படைக்கின்ற விஜயை தலைவனாக ஏற்றுக்கொண்டு அவர் இன்றைக்கு செய்திருப்பது சாகசம் அல்ல, பெரிய வரலாற்று சாதனை என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். சரி சார். விஜய் பேசும்போது தீய சக்தி என்ற ஒரே வார்த்தையை பயன்படுத்தி அதிமுகவுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் நிறுவனமான எம்ஜிஆரும் செல்வி ஜெயலலிதா அவர்களும் தீய சக்தி இந்த நாட்டை விட்டே துரத்திருந்தாங்க. இந்த தூய சக்தி இனிமேல் தீய சக்தி விரட்டும் அப்படின்னு மறுபடியும் சொல்லி இருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, அந்த ரைமிங் நல்லா இருந்துச்சு. தீய சக்தி, தூய சக்தி. இப்ப நான் தூய சக்திக்கு என்னெல்லாம் செய்தி சேர்க்கணும்,
தீய சக்திகள் எல்லாம் செய்தி சேகரிக்கணும்னு அந்த நிமிடத்திலிருந்து என் சிந்தனை அப்படி ஓடிட்டு. ஏன்னா தாவேக்காவை அவர்கள் ஒரு பொருட்டாக கருதவில்லை. அந்த இளைஞரணி நடத்திய அந்த அறிவு திருவிழாவில் ஜாடை மாடையாக பேச ஆரம்பித்தார்கள். இப்பொழுது அந்த கூட்டணியில் இருக்கிற உயர்ந்த தலைவன் வைகோ தன்னை குள்ளமாக்கி கொண்டு தம்பி விஜயின் மீது கல்லறிகிறார். எடுத்த எடுப்பிலேயே முதலமைச்சராக ஆசைப்படுவதா என்று அண்ணன் வைகோ கேட்கிறார். எடுத்த எடுப்பிலே ஆசைப்படவில்லை. நான் 10 வயதிலிருந்து சினிமாவில் நடிக்க தொடங்கி இருக்கிறேன். இன்றைக்கு எனக்கு 50 வயதாகிறது. 40 ஆண்டு காலம் நான் சினிமாவில் கடமையாற்றி இருக்கிறேன். நாட்டு மக்களின் கவனத்தை கவர்ந்திருக்கிறேன். எடுத்த எடுப்பில் வரவில்லை என்று அவர் சொன்னது வைகோவுக்கு சரியான பதிலாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஆகவே எடுத்த எடுப்பிலேயே முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று அவர் முடிவெடுத்து விட்டார். அந்த முடிவுக்கு வடிவம் தருவதற்கு கட்சி தொடங்கிவிட்டார். கட்சியிலே இன்றைக்கு கடலும் திடலும் தோற்கிற அளவுக்கு மக்கள் அவர் செல்லுகிற இடமெல்லாம் இன்றைக்கு அலை அலையாய் அணி அணியாய் பார்விருத்ததால் படை சிறுத்ததோ படை சிறுத்ததால் பார்விருத்ததோ என்கிற அளவுக்கு திரளுகிறார்கள். ஆகவே இதுவரைக்கும் தாவேக்காவுக்கு திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி என்று இருந்த நிலை மாறி இப்போது தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்கிற நிலைமையை விஜய் தன்னுடைய அசாதாரண முயற்சியால் அளக்க முடியாத தன்னுடைய அனுமானத்தால் இன்றைக்கு நிலைநாட்டியிருக்கிறார். திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் போட்டி அல்ல, தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்று தமிழ்நாட்டு வானத்தில் புதிதாக பூத்த தாவேக்கா இன்றைக்கு தமிழக அரசியலில் விஸ்வரூபம் எடுத்திருப்பதை இன்றைக்கு ஈரோடு கூட்டம் பறைசாற்றி இருக்கிறது. சார், நீங்க திடல் குறிப்பிட்டது திராவிட கழக திடலா? இல்ல இல்ல இல்ல, பெரியாரையும் நான் மதிக்கிறேன், நான் திடலை மதிக்கிறேன். நான் திடலும் கடலும் என்பது அந்த அந்த எதுகை முனைக்காக சொன்னது, அந்த திடலே அல்ல. சார், இப்போ அதிமுகவுல ஒரு ஸ்டார் வேல்யூ ஃபேஸ் இல்லாததுனால அதிமுக தொண்டர்களையும் அதிமுகவில் உள்ளவர்களையும் ஈர்ப்பதற்காக விஜய் புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் செல்வி ஜெயலலிதாவையும் குறிப்பிட்டு பேசுவது போல, ஏன்னா முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களும் சரி, அதனுடைய பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதாவும் பிரச்சாரத்துல பேசும்போது சொன்னார்களே செய்தீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அதே பாணிய திரு விஜயும் பின்பற்ற மாதிரி தெரியுத. இது அதிமுக செய்தாங்களா அப்படின்னு கேட்டாரு. ஆமா, இல்ல அதே பாஷையை பின்பற்ற மாதிரி இருக்க. இல்ல அப்படி பின்பற்றினாலும் தவறு இல்லையே. மக்களுடைய உள்ளத்தை தொடுவதற்கு எந்த பாணியை கடைபிடிக்க வேண்டுமோ அந்த பாணியை கடைபிடித்தால் அது மக்கள் மன்றத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமானால் அதை பின்பற்றுதான் நல்லது. சரியான நேரத்தில் சரியான அணுகுமுறையை மிகுந்த ராஜதந்திரத்தோடு கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இல்ல, இது பர்டிகுலரா அதிமுகவுடைய தொண்டர்களையும் அதில் உள்ள நிர்வாகிகளும் கவர்வதற்காக இப்படி அந்த கட்சியில அதிமுகவில் இருக்கக்கூடிய பெருந்தலைவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் செல்வி ஜெயலலிதா அவர்களும் பேசிய பாணியை பின்பற்றுறாரான்னு தான் என்னுடைய கேள்வி. இல்ல அந்த பாணியை பின்பற்றுகிற இந்த பாணியை எடப்பாடி பின்பற்ற முடியாது. ஏன்னா எடுக்காது. அத விஜய் சொல்லுகிற பொழுதுதான் அதுக்கு ஒரு பெரிய வீச்சும் வேகமும் கிடைக்கிறது. இதை எடப்பாடி சொல்ல முடியாது. அதனால ஒரு மாஸ் லீடர் ஜெயலலிதா, ஒரு மாஸ் லீடர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர், அதே போல ஒரு மாஸ் லீடர் விஜய். அதனால அவர் சொல்லுகிற பொழுது அது பயங்கரமாக ரீச் ஆகிறது. ஒரு உடம்பில் ஆக்கிரமித்துக் கொள்ளும், உள்ளத்தில் ஆக்கிரமித்துக் கொள்ளுகிறது. அது பயங்கர எஃபெக்டா இருக்கு. யுத்தம் தொடங்கிவிட்டது. யுத்தம் தொடங்கி விட்டதா? ஆமா. ஓகே சார். சார், அவர் தீய சக்தின்னு சொல்லி திமுகவை குறிப்பிட்டு சொல்றாரு. தீய சக்தி தீய சக்தி தீய சக்தின்னு முழக்கம் விடுறாரு. நீங்களும் அதே தீய சக்தின்னு பாக்குறீங்களா எப்படி? இல்ல, அவங்க சமீப காலமாக அவருடைய அணுகுமுறைகள் அப்படி இருக்கு. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, அந்த இயக்கத்திற்கு ரத்தமும் சதையுமாக இருந்தவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு உதயநிதிக்கு அவர்கள் முன்னுரிமை கொடுப்பது ஏன் என்கிற கேள்வி திமுகவுக்குள்ளே இன்றைக்கு எழ ஆரம்பித்து விட்டது. ஒரு
கருப்பு டி ஷர்ட் போட்ட காரணத்தினாலேயே அவரை இளம்பெரியார் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். நீங்க கூட முன்னால ஒரே நேரத்தில் குறிப்பிட்டிருக்கீங்களே. 8 பதவியை ராஜினாமா செய்தவர் தந்தை பெரியார். கழகத் தலைவர் விஜய் இன்றைக்கு குறிப்பிட்டதை போல இந்தியாவினுடைய அரசியல் சட்டம் முதலாக திருத்தப்பட்டது என்றால் கம்யூனல் ஜீவோ என்கிற வகுப்புவாரி உரிமைக்கு திருத்தப்பட்டது. நாடாளுமன்றத்திலே பண்டிட் ஜவஹர்லால் நேரு அன்றைக்கு அறிவித்தார், இது நான் திருத்தவில்லை, என்னை திருத்த வைத்தது தமிழ்நாட்டில் இருக்கிற பெரியார் என்றார். இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை திருத்துவதற்கு காரணமாக இருந்தவர் தந்தை பெரியார். சமூக நீதி கொள்கைக்கு ஒரு அங்கீகாரம் தந்தவர் பெரியார். அதை தாண்டி அவர் கிழவன் அல்ல, அவர் கிழக்கு திசை என்பதை தன்னுடைய வாழ்நாளில் நிரூபித்தவர் பெரியார். உலகத்தில் பல சிந்தனையாளருடைய வரலாற்றை ஒரு மாணவனை போல படித்திருக்கிறேன். ஆனால் தந்தை பெரியார் மட்டும்தான் எந்த கொள்கையை சொன்னாரோ அந்த கொள்கை நடைமுறைக்கு வந்ததை கண்ணார கண்ட ஒரே சிந்தனையாளர் தந்தை பெரியார். அவரோடு உதயநிதியை ஒப்பிட்டு பேசுவது எந்த வகையில் நியாயம்? இது தீய சக்தி இல்லாமல் வேற என்ன? தந்தை பெரியாரை உதயநிதியோடு ஒப்பிட்டு இளம்பெரியார் என்று ஒரு அமைச்சர் சொல்லுகிறார் என்றால் இது என்ன அநியாயம்? இதை எப்படி நியாயப்படுத்த முடியும்? இந்த நாட்டில் பெரியாரின் பெயரை சொல்லி அந்த பெரியாரின் கொள்கை வழி வாழுகிறவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், 200க்கு மேற்பட்ட பெரியாரிய இயக்கங்கள் தமிழ்நாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. யாராவது இப்படி சொல்லி இருப்பார்களா? இன்றைக்கு உதயநிதியை கொண்டு போய் இளம்பெரியார் என்று சொல்வது என்னது? பெரிய அத்துமீறல். இது பெரியார் கொள்கையின் மீது ஒரு ஆக்கிரமிப்பு. பெரியாரை இன்றைக்கு கபலீகரம் செய்ய அவர்கள் நினைக்கிறார்கள். பெரியார் வழி இவர்கள் நடக்கிறார்களா? பெரியார் வழி நடப்பதாக அவர்களால் சொல்ல முடியுமா? சனாதன ஒழிப்பு மகாநாட்டில் பேசிவிட்டால் பெரியாரின் கொள்கை பின்பற்றுவதாக பொருளா? ஆகவே இளம்பெரியார் என்று சொல்வதை அமைச்சர் ஏவா வேலு திரும்ப பெற வேண்டும் என்று உங்கள் தமிழலை சார்பாக நாஞ்சில் சம்பத் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே தீய சக்தி தான். தீய சக்தி என்பதற்கு இன்னும் பல செய்திகளை என்னாலே சொல்ல முடியும். வருகிற யுத்த காலத்தில் பரப்புரை மேடைகளிலே அதை நான் துணிந்து சொல்லத்தான் போகிறேன். ஆகவே இந்த தீய சக்தி என்ன காரணம் என்றால் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை இன்றைக்கு பாதுகாப்பதில் அவர்கள் அவ்வளவு அக்கறை காட்டவில்லை. ஒன்றிய அரசாங்கத்தோடு ஒத்துப்போகக்கூடிய மனப்பான்மையில் தான் அவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். நாளைக்கு சந்திரபாபு நாயுடு ஆதரவை திரும்ப பெற்றுக்கொண்டால் ஆதரவை கொடுத்து மோடி அமைச்சரவையிலே அமைச்சராவதற்கு கூட கனவுகளோடு அவர்கள் இருக்கிறார்கள். இது ஒரு பெரிய தீய சக்தி என்பதற்கு நான் இப்போது சொன்னதே போதுமானது. சார், கடந்த ஒரு மாசத்துக்கு முன்பு வரைக்கும் நீங்க உதயநிதிய புகழ்தானே பேசுனீங்க. இன்னைக்கு திடீர்னு இளம் பெரியார் சொன்னோன்னு கோவப்படுறீங்களா? நம்ம இளம் பெரியார்னு சொன்னா கோவப்படுவேன். பெரியாரோட இன்னொருவரை ஒப்பிட முடியுமாங்க? இங்கர்சாலை கூட ஒப்பிட முடியாது, சாக்ரட்டிஸ் கூட ஒப்பிட முடியாது. உதயநிதி எப்படி ஒப்பிட முடியும்? முதலமைச்சருக்கு இந்த நாட்டுல வெள்ளி நாற்காலி கொடுப்பாங்களா? 1000 ரூபாய்க்கு வெள்ளி மூக்குத்தி வாங்கி போட முடியாத ஏழை மக்களை நான் இன்றைக்கும் பார்க்கிறேன், நேற்றைக்கும் பார்த்தேன். நேற்றைக்கு இந்த பனையூர்ல மீனவ மக்கள் நெருங்கி வாழுகிற இந்த பகுதியில நடந்த பொதுக்கூட்டத்துல ஒரு வெள்ளி மூக்குத்தி போடாமல் மூடியாக இருக்கிற எத்தனை தாய்மார்களை நான் கண்ணார கண்டேன், மிக கண்கலங்கினேன். அதற்கு கூட வாய்ப்பில்லாத ஏழைகள் வாழுகிற நாட்டுல ஒரு முதலமைச்சருக்கு வெள்ளியில நாற்காலியா? அந்த வெள்ளி நாற்காலியிலாவது உட்கார்வதற்கு அவர் தயக்கம் காட்டியிருக்க வேண்டாமா? காலுக்கு மேல் கால் போட்டு தர்பார் நடத்துவதை போல காட்சி தருகிறார். இது தீய சக்தி இல்லாமல் வேற என்ன? சார், நீங்க தீய சக்திக்கு விளக்கம் கொடுத்திருக்கீங்க. அவர் அந்த அதே இளைஞரணி விழாவுல முதலமைச்சர் ஸ்டாலின் பேசும்போது சொல்றாரு, ஸ்டாலினை விட உதயநிதி ஸ்டாலின் மிகவும் டேஞ்சரானவர் அப்படின்னு. எதை குறிப்பிட்டு டேஞ்சர்னு சொல்றாரு சார்? இல்ல, உதயநிதியை முன்னிலைப்படுத்துவது என்று முடிவெடுத்து விட்டார்கள். முன்னிலைப்படுத்துவதற்கு யாரும் இடையூறாக இருக்கக்கூடாது. அதிகாரம் இருக்கிற பொழுதே அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். நாளைக்கு இவருடைய அதிகாரம் போய்விடுமானால் அதை நடைமுறைப்படுத்துவதில் அவர்களுக்கு சிரமம் இருக்கும். அதனால தன்னுடைய மகனை இந்த நாட்டில் இப்படி புகழ்வதே அருவருக்கத்தகுந்த காட்சியாக இருக்கிறது.
சார் உதயநிதிக்கு பதவி கொடுத்ததோ, துணை முதலமைச்சர் பதவி கொடுத்ததோ, இளைஞரணி செயலாளர் ஆக்கியதையோ நான் பெரிய குறை காணவில்லை. ஆனால் ஒரு முதலமைச்சர் தன்னுடைய மகனை தன்னுடைய பக்கத்தில் வைத்துக் கொண்டு இப்படியெல்லாம் பேசுவது என்பது ஒரு 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 அருவருப்பான காட்சியாகத்தான் நாட்டு மக்கள் இன்றைக்கு பார்க்கிறார்கள். அதைத்தான் கழகத்தினுடைய தலைவர் விஜய் கோடிட்டு காட்டினார். இல்ல இது வாரிசு அரசியலுக்கு நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களா? வாரிசு அரசியலுக்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கத்தான் செய்றேன். இல்ல அதுக்காக இத்தனை நாள் தொடங்கப்பட்ட மதிமுகவுல 19 ஆண்டு காலம் பாடுபட்டவனா? இல்ல திமுகவிலும் சரி மதிமுகவிலும் சரி வாரிசு வாரிசு அரசியல் தொடர்ந்துகிட்டு தானே இருக்கு. இத்தனை நாள் நீங்க அங்கதானே இருந்தீங்க. அதான் 19 ஆண்டு காலம் இதுக்காகவே அந்த வைகோவுக்கு தலைமையேற்று பணிபுரிந்தவன். இன்னைக்கு வைகோவை அந்த பாவத்தை கூச்சம் இல்லாமல் செய்கிறார் அவரு. அவரு செய்யறது மாதிரிதான் இவரும் செய்கிறாரு. வாரிசு வரக்கூடாது என்பதில்லை. என் மகன் நான் சார்ந்து இருக்கிற கட்சியில இருப்பது என்பது இயல்பு. அதற்காக எல்லா அதிகாரமும் என்னுடைய மகனுக்கு கொடுப்பது என்பதற்கு பெயர் தான் வாரிசு அரசியல். இந்த நாட்டில் எப்படிப்பட்ட தலைவர்கள் வாழ்ந்தார்கள். கோடிக்கால் புதமடா என்று பாடிப்புரிய பூதப்பாண்டி ஜீவாரம் இருந்தார். தலைமறைவு வாழ்க்கை 18 ஆண்டு காலம் வாழ்ந்தார். தலைமறைவு வாழ்க்கை முடித்துவிட்டு அவர் வெளியே வருகிற பொழுது நேராக தன்னுடைய வீட்டுக்கு போகவில்லை, ஜனசக்தி அலுவலகத்திற்கு சென்றார். ஜீவா வந்துவிட்டார் என்ற செய்தி காட்டு தீவிர பரவ ஜீவாவுடைய வீட்டில அலை அலையாக அணி அணியாக மக்கள் அணிவகுத்து வருகிறார்கள் ஜீவாவை பார்க்க. அதுல 2 பெண்கள் நிற்கிறார்கள். ஒரு பெண்ணிடத்தில் அந்த கூட்டத்திலும் பெரியார் ஜீவா கேட்கிறார், நீ யார், உனக்கு என்ன வேண்டும் என்று. அவர் ஒரு குறிப்பிட்ட வழக்கறிஞர் பெயரை சொல்லி, அந்த வக்கீலிட்ட குமஸ்தா வேலைக்கு மனு போட்டிருக்கேன், நீங்கள் ஒரு சிபாரிசு கடிதம் தந்தா எனக்கு வேலை கிடைச்சிரும்னு அந்த பெண் பிள்ளை சொல்லுது. உடனடியாக கடிதத்தை எழுதி கையில் கொடுக்கிறார். அடுத்து இன்னும் ஒரு பெண் இருக்கிறார். நீ யார் என்று கேட்டார். அவள் சொன்னாள், என் பேர் குமுதா, என் அம்மாவின் பேர் கண்ணம்மா, என்னுடைய தாத்தாவின் பேர் குலசேகரதாஸ், நான் உங்கள் மகள் என்று அவள் சொன்னாள். தன்னுடைய மகள் என்பதே அவருக்கு தெரியவில்லை ஜீவாவுக்கு. அடக்குமுறைக்கு அஞ்சாத சிங்கம் ஜீவா கண்கலங்கி அழுதார். மகளை ஆற தழுவி ஆலிங்கனம் செய்து, மகளே 18 ஆண்டு கால சிறை வாழ்க்கை உனக்கும் எனக்கும் இந்த இடைவெளியை உருவாக்கிவிட்டது, என்னை மன்னித்துக்கொள், இது நான் எனக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கை என்று கருதவில்லை, நான் விரும்பி ஏற்றுக்கொண்ட வாழ்க்கை, என்னை மன்னித்துக்கொள் மகள் என்னார். இப்படி வளர்ந்த அரசியல் தமிழ்நாட்டுல இன்னைக்கு எங்க கொண்டு விட்டுருக்காங்க சார்? இன்னுமா நீங்க இந்த ஜீவா மாதிரி, கக்கன் மாதிரி, காமராஜர் மாதிரி அரசியல்வாதிகள் வருவாங்கன்னு எதிர்பார்க்கறீங்க? வர வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். எனக்கு ஆயுள் இருக்கிற வரையிலும், என்னுடைய உடற்கூட்டில் உயிர் இருக்கிற வரையிலும், என்னுடைய தொண்டை குழியில் ஜீவன் இருக்கிற வரையிலும், நாடு சுற்றி வருகிற வலிமை எனக்கு இருக்கிற வரையிலும், உறக்க முழக்கப்படுவதற்கு என்னுடைய உடல் ஒத்துழைக்க வரையிலும் இந்த செய்திகளை நான் திரும்ப திரும்ப சொல்வேன். அப்படி வரணும் ஒரு அரசியல். சார், நாட்டுல ஊழல் ரொம்ப பெருகி போச்சு, தமிழ்நாட்டில் நிறைய ஊழல் நடக்குன்னு சொல்றீங்க. நீங்க மறுபடியும் இந்த மாதிரி ஊழலற்ற ஆட்கள் வர வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது ஒரு ஆசையா பேராசையான்னு தெரியலையே சார். என் ஊழலற்ற நிர்வாகத்தை கொண்டு வர முடியாதா? கொண்டு வரலாமே. எப்படி? அது விஜய் முதலமைச்சரானா தெரியும் உங்களுக்கு. வாய்ப்பு இருக்கா? அதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது உங்க கான்பிடண்டா, ஓவர் கான்பிடண்டா? இல்லையே, பாருங்க, தானாக வருகிறார்கள் தம்பிமார்கள். அவங்களுக்கு யாரும் எந்த உதவியும் செய்யல. வந்த தம்பிமார்கள் எல்லாம் வசதி உள்ள குடும்பத்தினுடைய பிள்ளை அல்ல, சராசரி குடும்பத்தினுடைய பிள்ளைகள். ஏதாவது ஒரு தொழில் செய்து வாழ்க்கை நடத்துகிறவர்கள். அவர்களே இந்த வரலாற்று மாற்றத்திற்கு இன்றைக்கு ஒரு வரிசை கட்டி விஜய் பின்னால் வந்து நிற்கிறார்கள். ஆகவே இந்த இளைஞர்களை பயன்படுத்தி கொண்டு ஒரு ஆட்சியை கழகத் தலைவர் விஜய் தமிழ்நாட்டில் அமைக்கிற பொழுது ஒரு ஊழலற்ற நிர்வாகத்தை அவர் தர முடியும். அவ்வளவு ஆளுமை மிகுந்த தலைவர் விஜய். அவருடைய ஆணைக்கு தமிழ்நாடு கட்டுப்படும் என்பதை விட அதிகாரிகளும் அரசு அலுவலர்களும் கட்டுப்படுவார்கள். சார், நீங்க தாவேகாவுடைய பரப்புரை செயலாளர். நீங்க சில விஷயங்களை வந்து தாவேகாவின் சார்பில் பரப்புரை பண்ணிதான் ஆகணும். ஆனா இந்த ஈரோடு மாநாட்டுல, இன்னைக்கு ஈரோடு மாநாடு முடிஞ்சு விஜய் கிளம்பும் போது கூட கரூர்ல இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்து ஒரு 42 உயிர்கள் வந்து பலியான போது கூட இன்னும் வந்து அந்த விஜயோட ரசிகர்களும் அவருடைய தொண்டர்களும் ஒரு சமூக அக்கறை இல்லாம அவருடைய காரை பின்தொடர்ந்து பைக்ல போய் ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்க. இவங்களெல்லாம் எப்படி சார் நீங்க வந்து ஒரு ஒருங்கிணைத்து கொண்டு வர போறீங்க? இல்ல, இது நான் தலைமையிட்ட சொல்லியிருக்கேன். இதுக்கு ஒரு
பயிற்சி முகாம் நடத்த வேண்டும். நான் மாவட்டந்தோறும் செயல்வர்கள் கூட்டம் நடத்தணும். அதுல நானே பேசுறேன். அதை ஆற்றுப்படுத்தி விட முடியும். அவங்க சொன்னா கேட்பாங்க. ஆனா அப்படி சொன்ன மாதிரி கேட்க மாதிரி தெரியல. விஜயே தன்னுடைய பேச்சுல 5 நிமிடம் நிறுத்தி நிறுத்திட்டு அந்த இன்னொரு மேல இறங்கின பிறகு பேசினார். தலைவருக்கு ஆமா அவ்வளவு ஆமா. பொறுமை இருக்கிற பொழுது அந்த தலைமையை ஏற்றுக்கொண்ட நாங்களும் சொல்லி அந்த இளைஞர்களை ஆற்றுப்படுத்துவோம். ஆற்றுப்படுத்த வேண்டியது மிக அவசியம். அதற்கான நேரமும் வந்து விட்டது. அந்த பணியையும் நான் மேற்கொள்ள இருக்கிறேன். சரிங்க சார். ஓகே. சார் விஜய் பேசும்போது ஒரு விஷயத்த குறிப்பிட்டாரு. ஆ களத்துல உள்ளவர்களோட மட்டும்தான் களத்துல உள்ளவர்களோட அவங்கள குறித்து தான் நான் பேசுவேன். மத்த யாரும் பத்தி பேச மாட்டேன் பாஸ் அப்படின்னாரு. அவருடைய பாஸ் அப்படிங்கிறதுக்கு சுருக்கம் வந்து பழனிசாமிங்கிற இது சுருக்கி பாஸ்ங்கிறாரா? இல்ல நாம் தமிழர் கட்சி சீமான குறிப்பிட்டு சொல்றாரா சார்? 2 பேரையும் சேர்த்து தான் சொல்றாரு. அவங்க 2 பேரும் களத்துல கிடையாது. ஆனா களத்தில் இருப்பது மாதிரி சீமான் காட்டிக் கொடுக்கிறார். பழனிசாமி விருப்ப மனு வாங்குகிறார். அவர் அதுவரைக்கும் பொதுச் செயலாளராக இருப்பார் என்பது கேள்விக்குறி. டெல்லி எஜமானர்கள் என்ன திட்டமிட்டிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. அதனால களத்தில் இல்லாத அவர்களை பற்றி நான் பேச வேண்டிய தேவையில்லைன்னு சொல்லிட்டார். அதிமுக அதல பாதாளத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. ஒரு 349 தொகுதிக்கு விருப்ப மனுவை எடப்பாடி பழனிசாமிக்காக கொடுத்திருக்கிறார்கள். இதுவே எடப்பாடி பழனிசாமி நடத்துகிற ஒரு பெரிய நாடகம். இந்த நாடகம் விரைவில் முடியும். ஆகவே களத்திலே இருப்பதற்கான தகுதியை எடப்பாடி பழனிசாமி இழந்து விட்டார். அவர் அந்த கட்சிக்கு தலைமை பொறுப்பு ஏற்றதற்கு பிறகு மக்கள் செல்வாக்கு பெற்ற அந்த கட்சி எல்லா தேர்தல்களிலும் தோற்றிருக்கிறது. 13 இடங்களில் 3வது இடத்துக்கு வந்திருக்கிறது. ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் 4வது இடத்துக்கு வந்திருக்கிறது. ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் வைப்பு தொகை டெபாசிட் இழந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அதிமுகவின் வரலாற்றில் இப்படி ஒரு வீழ்ச்சி அந்த கட்சி இதுவரைக்கும் சந்திக்கவில்லை. அதிலே இப்படி ஒரு தோல்வியை சந்தித்திருக்கிறோம். இந்த தோல்வியிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்கிற கவலையோ கரிசனமோ பொறுப்புணர்வோ இல்லாதவராக இருக்கிறார். எந்த நிபந்தனையும் இல்லாமல் நான் அதிமுகவில் இணைகிறேன் என்று அண்ணன் OPS சொன்னதற்கு பிறகு அந்த குரலை அவர் மதிக்கவில்லை. கட்சி ஒன்றுபட்டால் போதும் என்று 36 ஆண்டு காலம் ஜெயலலிதா அம்மாவுக்கு வானமும் சிறகுமாக இருந்த பெருமாட்டி சசிகலா சொன்னதற்கு பிறகும் அவர் அதை ஏற்க தயாராக இல்லை. ஆகவே கட்சி ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கருதி அண்ணன் செங்கோட்டையன் உட்பட மூத்த அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியினுடைய சேலம் வீட்டுக்கு சென்று கேட்டுக்கொண்டதற்கு பிறகும் அப்படி ஒரு சந்திப்பே நடக்கவில்லை என்று ஒரு அண்ட புழுகன் புழுகுவதை போல புழுகுகிறார். ஒரு காலக்கெடு விதித்து செய்தியாளர்களை சந்தித்து செம்பிக் கொடுத்தார் அண்ணன் செங்கோட்டையன். அந்த காலக்கெடுவை அவர் மதிக்கவில்லை. ஆகவே அண்ணன் செங்கோட்டையன் நடத்திய அந்த உரிமை புற இவர் உதாசீனம் செய்தார். ஆகவே லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருந்த ஒரு கட்சிக்கு மீகாமனாக இருந்த அண்ணன் செங்கோட்டையன் அந்த கட்சியை உதறி எறிந்துவிட்டு பூத்து வருகிற புது புனல் போல பொங்கி வருகிற இளைஞர்களின் சங்கமம் தாபேக்காவை வழிநடத்துவதற்கு மனப்பூர்வமாக வந்திருக்கிறார். 28 பேர் கொண்ட நிர்வாக குழுவுக்கு அவரை ஒருங்கிணைப்பாளராக்கி உயரத்தில் வைத்து இன்றைக்கு அழகு பார்க்கிறார் விஜய். ஆகவே அதிமுக என்றைக்கு செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைந்தாரோ அன்றைக்கு அது களத்தில் நிற்கக்கூடிய வலிமையை இழந்து விட்டது என்பது அப்பட்டமான உண்மை. அதைத்தான் ஈரோடு விஜயமங்கலம் கூட்டம் இன்றைக்கு ஊருக்கு சொல்லுகிறது. சரிங்க சார். அதாவது விஜய் குறிப்பிட்டு சொன்னாலும் களத்துல இல்லாதவர்கள் பத்தி நான் பேச போறது இல்லைன்னு. அதிமுக 22ல இருந்து 24% ஓட்டு வச்சிருக்கு. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியும் கிட்டத்தட்ட 8.2% ஓட்டு வச்சிருக்காங்க. ஓட்டு வச்சிருக்கிற அவங்க வந்து அவங்களுக்கு குறிப்பிட்டு நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஓட்டே இல்லாத விஜய் எப்படி சொல்ல முடியும் சார்? ஓட்டு நிரூபிக்காத விஜய் எப்படி சொல்ல முடியும்? இல்ல அந்த 8% வாக்கு வைத்திருந்தார்கள் என்பது உண்மைதான். ஆனா அதற்கு பிறகு அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லோரும் இன்றைக்கு திமுகவில் இணைத்துக் கொண்டார்கள் தங்களை.
அறிவாலயத்துல கலைஞர் அரங்கத்துல அதற்கான முயற்சி மேற்கொண்டு எல்லோரும் வந்து விட்டார்கள். அந்த கட்சியில விஜய்க்கு அடுத்து எல்லோருடைய கவனத்தையும் கவர்ந்தவர் காளியம்மாள். அவர் அந்த கட்சியில இருக்க முடியாமல் இன்னைக்கு வெளியேறிவிட்டார். அந்த கட்சியில உரையாற்றி கொண்டிருந்தவர் கல்யாண சுந்தரம். அவர் இன்னைக்கு அதிமுகவில் போய்விட்டார். அந்த கட்சியில கொஞ்சம் ஊடக வெளிச்சம் உள்ள தம்பி ராஜீவ் காந்தி, அவர் இன்னைக்கு திமுகவின் மாணவரணி செயலாளராக நியமிக்கப்பட்டு விட்டார். ஆகவே அந்த கட்சி உள்ளீடற்று விட்டது, அந்த கட்சி உள்வெளி இழந்து விட்டது. அந்த கட்சியிலே இன்னைக்கு யாரும் இல்லை. மரத்துக்கும் மாட்டுக்கும் ஓட்டுரிமை இருக்குமானால் 1% ஓட்டு வாங்கலாம். இல்லாமல் மக்கள் இனிமேல் சீமானுக்கு ஓட்டு போட தயாராக இல்லை. ஏனென்றால் இப்படி ஒரு போலித்தனமான ஒரு தலைவரை தமிழ்நாடு இப்போதுதான் பார்க்கிறது. அவருடைய முகமூடியை கிழித்து தொங்க விடுவதற்கு தமிழ்நாடு மக்கள் தயாராக இருக்கிறார்கள். 1% அந்த ஓட்டு இப்போது குறைந்திருக்கிறது. நாளை தேர்தல் நிறுவனமாகிவிடும். ஓட்டு தேர்தலையே சந்திக்காதவர் தான் விஜய், அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் இன்றைக்கு விஜய்க்கு திரளுவது மாதிரி ஒரு கூட்டம் இதற்கு முன் வந்ததா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்பதை நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி ஒரு மக்கள் வருகிறார்கள். ஆகவே மக்கள் ஒரு மாற்று அரசியலை, ஒரு மாற்றத்திற்கான அரசியலை எதிர்பார்க்கிறார்கள். அதை இட்டு நிரப்ப வந்த தலைவராக இன்றைக்கு விஜயை மக்கள் பார்க்கிறார்கள். நன்றி, வணக்கம் சார். நன்றி.